ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிஃப்டி தான். நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஒரு சேனல் பேட்டர்னில் வந்து நிஃப்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணவங்க அகெயின் கீழே வரும்போது இந்த பிளேஸ்லேருந்து ரீடெஸ்ட் ஆகணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் மார்னிங் கார்டில் பார்த்தீங்கன்னா நல்லா 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணி இங்கே தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே ஓப்பன் பண்ண மார்க்கெட் வந்து திரும்பவும் இங்கே புல் பேக் ஆகிட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் திரும்பவும் இந்த சேனல் உள்ள வந்து மாட்டுவாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒன்றும் பிரேக் ஆனால் மேலே பிரேக் ஆகி போகணும்னு சொன்னோம். அப்படி இல்லைன்னா உள்ளே சேனல் உள்ளே வந்து லாக் ஆகிடுவாங்க நம்ம சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து மேலே தான் என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருந்தது எஸ்டர்டே வரைக்கும். ஆனால் மார்னிங் வந்து ஒரு கேப் டன் ஓப்பன் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வர மாதிரி இருந்தால் மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்களா, கீழே க்ளோஸ் பண்ண மார்க்கெட் மேலே ரீடெஸ்ட் வந்திருக்காங்க. ரீடெஸ்ட் கரெக்டாக நம்ம இந்த ட்ராப் பண்ண மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ராயிங் செட் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இங்கே கேண்டில் வந்தது, கீழே வந்து கேண்டில் இங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆனது அகைன் திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுனால நம்ம வந்து கால் சைடு போல் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக புரியணும்னா எழுதுகிற வால்யூம் கேண்டில் நல்ல வால்யூமாக கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறது சும்மா ஃபேக்காக மார்னிங் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் தான் 2 தடவை சப்போர்ட்டுக்கு தேர்ட் டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு அதுலேயே ரீடெஸ்ட் ஆகிருக்கும். ஜூம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிதா? இந்த பிளேஸில் வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கும். ரீடெஸ்ட் ஆனோடனே நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ட்ரேட் கொடுக்கவே மாட்டோம். அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக இந்த இடத்துல இங்கே ரீடெஸ்ட் ஆனோடனே மார்க்கெட் புட் சைடு தான் தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நேற்று ட்ராப் பண்ண சேனலுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. ஸோ சேனலுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி அகெயின் இங்கே மேலே போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 o'clock இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்பீடாக வந்துட்டு மார்க்கெட் இங்கே கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்லோவாக இருந்துட்டு மார்க்கெட் நல்லா மேலே போனாங்க ரைஸ் ஆகி. அப்போ இது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாருமே இந்த இடத்துல தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா இது சப்போர்ட் பிளேஸ் நினச்சி பை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணால் மார்க்கெட் வால்யூமாக கீழே தான் போகணும். அது ஒரு சின்ன புல் பேக் தான். அதை நம்ம ஈஸியாகவே ஃபைன் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா மேலே வரும்போது ரைஸ் ஆகி இந்த பிளேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் இங்கே டச் ஆகும்போது நம்ம ஆக்சுவலி சென்செக்ஸ் இதே மாதிரி தான் இருந்தது. சென்செக்ஸ் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டரில் டச் ஆச்சு. ஏன் ரெசிஸ்டர்னா உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும். ட்ரெண்ட் லைனோட டாப்பில் டச் ஆகிடுச்சு. அந்த இங்கே ஆல்ரெடி இருக்குல்ல, ஆல்ரெடி இங்கே சப்போர்ட்டு நல்ல சப்போர்ட் எதனா மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணி வால்யூம் கேண்டில் வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து மேலே போகணுன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் போயிடாது. 2-3 அட்டெம்ப்ட் வச்சா தான் மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போகும். ஒரே அட்டெம்ப்ட் கீழேருந்து அப்படியே ஸ்பீடெல்லாம் இவ்வளோ பெரிய ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் ஆகாது, ஸ்லோவாக தான் பிரேக் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம புட் ஆப்ஷன் வந்து நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் இப்போ தான் அது டைமும் தெரியும். வெயிட் பண்ணி 10:22 தான் கொடுத்துருப்போம். 125லேருந்து 130 பை பண்ண சொல்லியிருப்போம். இது இருக்கும் சப்போர்ட்டு. நம்ம சொன்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் 160 போயிருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ 195 195ல் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு போகிறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து 230 போயிருக்கும். ஏன்னா ஒரு 200 ஒரு சைக்காலஜி நம்பர் அங்கே வரும்போது கொஞ்சம் திரும்ப புல் பேக் ஆவாங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா அக்ரெசிவாக ஸ்பீடாகவே மேலே வந்துட்டாங்க. அந்த ட்ரேட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோங்கிறத ஒன்ஸ் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம ட்ரேட் கொடுத்தாலும் ப்ரீமியம் சேனலில் இருந்துட்டு அதை எடுக்க பயமாக இருக்குது. இல்லை எடுத்துகிட்டு கொஞ்சம் டக்குன்னு எக்ஸிட் பண்ணுறீங்க. ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க. மற்ற பேர்லாம் நல்லா தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன். உங்களுக்கு வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் காட்டணும்னா இதுதான். இது வந்து புட் ஆப்ஷன். நம்ம கொடுத்தது வந்து புட் ஆப்ஷன், இது கால் ஆப்ஷன். நான் இதையும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணேன். ஏன்னா இது ஒரு பெரிய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வந்து மார்னிங் ஆக்சுவலாக சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நல்லா பிரேக் பண்ணி வால்யூம் கேண்டில் கீழே வச்சிட்டாங்க. இதுலேயும் ரெசிஸ்டன்ட்டில் வந்து டேப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே சின்னதாக டேப் பண்ணாங்க. சரி இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம்னு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுதான் இது இந்த பாயிண்ட்டு. நல்லா ஃபால் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர பைக் கேண்டில் நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி நிறைய டைமு. அதே மாதிரி ஒரு பைக் கேண்டில் வந்துச்சு. திரும்ப அந்த பைக் கேண்டில் இங்கேருந்து ரைஸான மார்க்கெட்டு கால் ஆப்ஷனில் இந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டே கிடையாது, ஸ்பீடாக கீழே தான் வரணும். ஸோ அந்த டைமில் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்கிறது அக்ரெசிவாக மேலே போகணும்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன், இதில் ஒரு 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம். அண்டு நம்ம எடுக்க போகிற புட் ஆப்ஷன் அதை பற்றி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கால் ஆப்ஷன் ஏன் எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு.
சேனல் பேட்டர்னில் ட்ராவல் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு வீடியோ முடிகிறப்ப இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எடுத்த புட் ஆப்ஷன் வந்து இதுதான். இது உங்களுக்கு வந்து நான் வந்து எஸ்டர்டேவே சொல்லியிருப்பேன், ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆக போது டார்கெட் 1 டார்கெட் 2 சொல்லி போட்டிருப்பேன். நம்ம ப்ரீமியம் குரூப் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு நம்பலைன்னா அதில் பார்த்துக்கலாம். எஸ்டர்டேவே 11:50 போட்டிருப்போம். நம்ம இது எஸ்டர்டேவே நம்ம இதை ட்ராப் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நைட்டே. அது வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் மட்டும் முன்னாடி இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். இதுதான் சப்போர்ட்டு. இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஓப்பன் பண்ணாங்கன்னா கீழே சப்போர்ட்டுக்கு வருவாங்க. 130, 130லேருந்து 250 போவாங்க. திரும்ப கீழே ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப ஃபர்தராக மேலே போவாங்க. நம்ம போட்டிருந்தோம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அது தான் நடந்திருக்கும். இங்கேருந்து தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்களா, கீழே வந்தாங்களா, திரும்ப ரீடெஸ்ட் ஆச்சா, திரும்ப சின்னதாக கீழே வந்தாங்களா, அவ்வளோதான் 250. மார்க்கெட் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே செம்ம அக்ரெசிவாக நம்மளோட டார்கெட் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா கீழே வந்த மார்க்கெட்டு இங்கே போகணும்னு நினச்சோம். அவ்வளோ வால்யூம் இல்லை. பட் மார்க்கெட் இதுலேயே சைட்வேஸ் ஆக்கிட்டாங்க ஃபுல்லாக. இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதனால் ஒரு சிலர் வந்து நம்ம கால் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுவும் கால் தான் ஆக்சுவலாக. இந்த இடம் வந்துச்சுன்னா பை, இவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கு வந்து இந்த இடம் பிரேக் ஆகுதா, இங்கே வந்துச்சுன்னா பை. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு சொன்னேன். நம்ம 10 o'clock கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சில ட்ரேட் எடுத்துருந்தீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்து இது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நல்லது தான். மற்றபடி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டுலாம் எடுத்துடாதீங்க. கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணினாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் பொறுமையாக கொடுப்பேன். எடுத்தோடனே மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே 9:15 ட்ரேட் ஆகும். 9:15 20 கொடுத்துட மாட்டேன். அதனால் எனக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக இங்கே வரும்போது இங்கே கொடுத்த ட்ரேடு ஒரு சிலர் கரெக்டாக எடுத்துட்டீங்க. நிறைய பேர் கொஞ்சம் பயந்துட்டீங்க. எடுத்தவங்களும் பயந்துட்டு ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக, ஒரு சிலர் நல்லா டாப்பில் கரெக்டான இடத்துல ப்ராஃபிட்லாம் புக் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நீங்கள் நிறைய பெட்டராக பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் பயப்படக்கூடாதுன்னா நீங்கள் நிறைய பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எட்ஜஸில் பை பண்ணணும்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஆக்சுவலாக 300 சம்திங்லேருந்து 125 வரும்போது நான் இங்கே பைக் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கொஞ்சம் பயந்துருந்தீங்க. அந்த மாதிரி பயப்படாதீங்க. முடிஞ்ச வரை சப்போர்ட் வந்தால் பை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பேட்டர்னு. அண்டு உங்களுக்கு நான் ஒன்றும் இதை மட்டும் வச்சுலாம் கால் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். கால் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆனதுன்னு நான் பார்த்துருப்பேன். நிஃப்டி வந்து சேனல் பேட்டர்ன் உள்ளே வந்துருச்சு. இந்த சின்ன ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு. இதையும் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 கம்ப்ரமைஷன் இருக்கும் ஒரே ஒரு கால் எக்ஸ்பைரி டேட்டில் கொடுக்குறதுக்கு எனக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம ப்ரீமியம் சேனலில் நான் அதை போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். அதை கரெக்டாக அதுக்கப்புறமா வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கும், அதுலேயும் நம்ம கால் கொடுத்துருப்போம். அதில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாகவே வந்துருச்சு. நம்ம இங்கே கரெக்டாக எங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம் திரும்ப கீழே வரும்போது அதில் ஒரு ட்ரேடு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல கீழே வரும்போது ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம் கரெக்டாக. அது ஒரு 230 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக ஸ்பீடாக மேலே போயிட்டாங்க. இந்த கேண்டில் தான் இங்கே நம்ம ட்ரேடு இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது கொடுக்கலாம் சொல்லி வச்சுருந்தது. நம்ம கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறதுக்குள்ளே ஸ்பீடாக மேலே போயிட்டாங்க 1 மினிட்லேயே. அதுக்கப்புறமா திரும்ப கீழே வந்து கேண்டில் நான் சப்போர்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி எத்தனை டைம் டச் 1 2 3 4 5 இவ்வளோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு அது புரியுதான்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இதில் நம்ம பை சொன்ன உடனே ஸ்பீடாக மேலே வந்துருக்கு. 138 சொன்னேன். அது நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே மேலே வந்துருக்கும், எனக்கு புரியுது. பட் நம்ம இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருப்போம். நாங்கள் இங்கே பண்ண வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது. இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் சார்ட்டில் ட்ராப் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ண உங்களுக்கு இந்த இடம் வந்துச்சா, இவ்வளோ தடவை சப்போர்ட் எடுக்குதா, இங்கே வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கும். இதுவே வச்சுக்கோங்க. இது டார்கெட்டாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது கூட வேணாம். மேலே ஒரு சிஸ்டம் வருது, அதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள். அடுத்த கேண்டில் இங்கே சப்போர்ட் ட்ராப் பண்ணணுமா, இங்கே வந்துச்சா கேண்டில் இவ்வளோ தூரம் பிரேக்கா, திரும்ப இங்கே வந்துச்சு. அதை பிரேக் பண்ண மாதிரி காட்டினாங்க. பட் பிரேக் பண்ண மாதிரி காட்டின பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேனல் மாதிரி வருது. 1 2 3 4 4th டைம் இங்கே பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் அக்ரெசிவ் மேலே வந்திருக்கோம். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸ்லோவாக பொறுமையாக நோட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் அவசரப்படாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா திரும்ப இதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்ப என்ன இருக்குது, முடிகிற டைமில் கூட இங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப அக்ரெசிவாக 100லேருந்து 200 போயிருக்கும். இப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்துல போய் பை பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆன மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் தான் எப்போவுமே.
பிரேக் ஆன மார்க்கெட் திரும்ப அகைன் ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே போயிடும். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்படி போன மார்க்கெட்டு இப்படி கீழே திரும்ப அப்படியே ரீடெஸ்ட் ஆகி இந்த சப்போர்ட்டில் எவ்வளோ டைம் தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் கால் ஆப்ஷன். அப்படியே திரும்ப கீழே பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துடுவாங்க புட் ஆப்ஷன். ஸோ நிறைய சப்போர்ட்லாம் எடுத்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகுது. சப்போர்ட் எடுத்தால் இது பிரேக் பண்ணி மேலே போயிடணும். கீழேயே இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சர். எப்போ வேணால் இதை உடச்சிட்டு கீழே வந்துடுவாங்க. இந்த கேண்டில் பார்த்து நாளைக்கு யாருமே புட் ஆப்ஷன்லாம் எடுத்துடாதீங்க, ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. இது தெரியுதா உங்களுக்கு? சேனலில் கால் ஆப்ஷன் சேனல் பேட்டர்னை பிரேக் ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் மாதிரி இங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க. எப்போது இந்த ப்ரீவியஸ் லோ கட் பண்ணி லோ வைக்கலையோ இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து இது ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட், இது தேர்டுன்னு இங்கேருந்து அப்படியே இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஃபுல் பேக் ஆகி மேலே வரதான் ட்ரை பண்ணுவாங்க நாளைக்கு கால் ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தேடிடுங்க, கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டுடுங்க. நம்ம நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நிஃப்டியும் அதே தான். உங்களுக்கு கால் ஆப்ஷன் என்ன நடக்குதோ நிஃப்டிலையும் சேம் அதே தான் நடக்குது. பார்த்தீங்களா? இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து ஜஸ்ட் டே வெளில போன மாதிரி காட்டிட்டு திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்டாக் க்ளோஸ் வச்சு திரும்ப நம்ம ட்ரெண்ட் லைன் உள்ளே மாட்டினது கரெக்டாக மார்க்கெட் முடிகிற டைமில் 3 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டாக்கை பிரேக் பண்ணி, அதாவது நேற்று பண்ண மாதிரியே தான், நேற்று பிரேக் பண்ண மாதிரியே இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கு கீழே வந்துன்னு நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்போ வேணால் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அப்போது வால்யூமாக மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே போயிடும். அதுதான், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரா பண்ணி உங்களோட சிஸ்டமோ இல்லை ஃபோன்லேயோ கரெக்டாக பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை என்னால் முடிஞ்ச எல்லா அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதை புரிஞ்சு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா